அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்கும் கல்வியை பயன்படுத்தி வெற்றி பெற என்னுடைய மாணவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் 3ஆம் பருவத்திற்கு ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி மூலம் அன்போடு வரவேற்கிறோம். நாம் தற்போது 5ஆம் வகுப்பு பருவம் 3 பகுதியில் முதலாவது பொருளடக்கத்தை அறிந்து கொள்வோம். பொருளடக்கத்தில் நமக்கு 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம் என்ற தலைப்பின் மூலம் 4 பாடங்களும், அறம், தத்துவம், சிந்தனை என்று 2ஆம் இயல் மூலம் 4 பாடங்களும், மனிதம், ஆளுமை என்ற 3வது இயல் மூலம் 4 பாடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் இயல் 1இல் நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழுள்ள பாடங்களை கற்க இருக்கிறோம். அதாவது நாடு என்றால் என்ன, சமூகம் என்பது எப்படிப்பட்டது, அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய பாடத்தின் மூலம் மாணவர்கள் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள். வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னதாக முதலில் செய்யுளின் கற்றல் நோக்கங்களை அறிந்து கொள்வோம். வாங்க. இந்த இயல் மூலம் நாம் என்னெல்லாம் கற்க இருக்கோம்? பண்டை தமிழ் மன்னர்களின் நிர்வாக திறமையும் ஆட்சி முறைமையும் அறிந்து கொள்ளுதல். அதாவது பண்டைய தமிழ் மன்னர்கள் எப்படி மக்கள் போற்றும் மன்னர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது, அவர்களுடைய நிர்வாக திறன்கள் எப்படி இருந்தது என்றும் அவர்களுடைய ஆட்சி முறை எப்படின்றது அறிந்து கொள்ளப்படும் இந்த இயல் மூலமாக. அடுத்ததாக கடையேழு வள்ளல்களின் கொடைத்தன்மையை அறிந்து கொள்ளுதல். நம்முடைய தமிழகத்தில் பெரிய பெரிய மாமன்னர்கள் தான் சிறந்து ஆட்சி செய்து விளங்கினாங்க அப்படின்றது கிடையாது. சிற்றரசர்களாக இருந்த கடையேழு வள்ளல்களுமே சிறந்த ஆட்சியை வெளிப்படுத்தி மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்காங்க. மேலும் அந்த கடையேழு வள்ளல்களும் கொடைத்தன்மைக்கு, கொடைனா ஈகை, அதாவது தன்னுடைய குடிமக்கள் இல்லை என்று வருவோரை வெறும் கையோடு அனுப்பாத தன்மை தான் கொடைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இந்த இயல் மூலமாக தெரிஞ்சுக்க இருக்கோம். அடுத்ததாக தமிழர்களின் சமூக சிந்தனைகளை புரிந்து கொள்ளுதல். தமிழர்களின் சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சிந்தனை செய்து அதை நாம் புரிந்து இருக்கோம். அடுத்ததாக புரிந்து கொள்ள இருக்கிறோம் நடைமுறை வாழ்வில் இணை சொற்களை பயன்படுத்தல். இது நம்முடைய கற்கண்டு பகுதி, இலக்கண பகுதியில் இணை சொற்களை பார்க்க இருக்கோம். இதுதான் இயல் 1இன் மூலம் நாம் கற்க இருக்கக்கூடிய பகுதிகள். முதலாவதாக செய்யுளில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது சிறு பஞ்ச மூலம். அதாவது காரியாசன் அவர்கள் எழுதிய சிறு பஞ்ச மூலம் எனும் பாடலைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சிறு பஞ்ச மூலம், அதாவது 5 மூல சொற்களை கொடுத்து நம் வாழ்வில் நாம் சிறக்க நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நூல் தான் சிறு பஞ்ச மூலம். இந்நூலை இயற்றியவர் காரியாசன். என்ன பாடல் கொடுத்துருக்காரு வாங்க பார்ப்போம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. காரியாசான். அதாவது வனப்பு என்றால் அழகு. அந்த அழகு எதெல்லாம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் மூலமாக காரியாசான் தெரியப்படுத்துகிறாரு. அதற்கு முன்னதாக சொற்பொருள் தெரிந்து கொள்ளும். அதாவது பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களுக்கான பொருளை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். பக்க எண் 2 சொற்பொருள் பாருங்க. வனப்பு அழகு, கண்ணோட்டம் இரக்கம், இத்துணை இவ்வளவு, வேந்தன் அரசன், வாட்டான் வருத்தமாட்டான், பண் இசை. மீண்டும் ஒரு முறை சொற்பொருள். வனப்பு அழகு, கண்ணோட்டம் இரக்கம், இத்துணை இவ்வளவு, வேந்தன் அரசன், வாட்டான் வருத்தமாட்டான், பண் இசை. அடுத்ததாக பாடல் பொருள். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல், அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அதாவது நம் பாடலில் காரியாசன் என்ன சொல்கிறார்னா, கண்வனப்பு கண்ணோட்டம். கண்வனப்புன்னா கண்ணுக்கு அழகாக இருக்கிறது எதுன்னா
இரக்கம் கொள்ளுதல். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேலே இரக்கம் கொள்ளுதல் அந்த கண்ணுக்கே அழகு. அடுத்ததாக கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாதிருத்தல். அடுத்ததாக எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்ணா எண்ணம், எண்ணம்னா ஆராய்ச்சி செய்தல். அந்த ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சியின் முடிவு இப்படி தான் இருக்கும் என்று உறுதியாக சொல்கிறது தான் அந்த ஆராய்ச்சிக்கே அழகு. எண்வனப்பு இத்துணையாம் என்று கூறுதல். அடுத்ததாக இசைக்கு அழகு. பண்ணுன்னா இசை இல்லையா, பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண்ணா இசை, இசைக்கு அழகுனா அதை கேட்போர் நன்று. நல்ல இசைப்பா, கேட்குறதுக்கே பாடல் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இசைக்கு அழகு, அதனை கேட்போர் நன்று என கூறுதல். அடுத்ததாக கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அதாவது அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான். ஒரு அரசனாக இருக்கவன் நம்முடைய மக்களே அவன் வருத்தி கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த மக்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கக்கூடியவன் தான் சிறந்ததொரு அரசன் அப்படின்னு அவனை எல்லாரும் புகழும்படியாக நடந்து கொள்ளுதல் தான் அந்த அரசனுக்கே அழகு அப்படின்னு 5 பாடல் பொருள்களை 5 வாழ்க்கை தத்துவங்களை இந்த பாடல் மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. அதனால தான் இதை சிறு பஞ்ச மூலம் என்று குறிப்பிடுறோம். அதை நம்ம நூல் குறிப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் நூல் என்னும் நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது. அதாவது 18 நூல்கள் நம்ம சங்க காலத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா, இடம்பெற்றிருந்த நூல்கள் 18 நூல்கள். அதில் முக்கியமான ஒரு நூலும் இந்த நூலும் சிறு பஞ்ச மூலம். இந்த கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 மூலிகைகள், அதாவது ஆகிய 5 மூலிகையின் வேர்களை உடல் நோயை தீர்க்குமா. கண்டங்கத்திரின்ற செடியோட வேறு, சிறுவழுதுணைங்கிற செடியோட வேறு, சிறுமல்லியோட வேறு, பெருமல்லியோட வேறு, நெருஞ்சியோட வேறு, இந்த 5 மூலிகை செடிகளோட வேர்கள் உடல் நோயை குணப்படுத்தும். அதுபோல் இந்த நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. மக்களுக்கு ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த 5 பாடல் கருத்துக்கள் மூலமாக தீர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நூலுக்கு சிறு பஞ்ச மூலம் என்று காரியாசன் அவர்கள் பெயரிட்டிருக்கார். ஓகேவா, மீண்டும் ஒரு முறை பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறு பஞ்ச மூலம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. ஆகையால் இந்நூலுக்கு சிறு பஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். ஓகேவா, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது பாடலும் பாடலோட பொருள், சொற்பொருள், நூல் குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆமாம், என்னுடைய மாணவர்கள் சிறு பஞ்ச மூலம் எனும் நூல் ஒவ்வொரு பாடலையும் 5 அறக்கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய நூல் என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஓகே, வெரி குட். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கற்பவை கற்றபின். கற்பவை கற்றபின் பகுதி ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையாடும் பகுதி. இந்த பகுதியில் நமக்கு 3 தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பாடலை பொருள் புரிந்து படித்து காட்டுக. 2 பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க. 3 பாடலை அடி பிறழாமல் எழுதுக. ஓகேவா, வாங்க முதல்ல பாடலை பொருள் புரிந்து படித்து காட்டுக பகுதிக்கு ஒரு முறை போகலாம். சிறு பஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசான். ஏன்னா பாடலுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதன் மூலம் இந்த பாடலை படிக்கிறது எளிமையானதாக இருக்கும் இல்லையா? எஸ். அடுத்த பகுதி பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க. இது என்னுடைய மாணவர்களுக்கான பகுதி. ஆகவே நீங்கள் இந்த பாடலை ரொம்பவே அழகாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பாடி காட்டுங்க. ஓகேவா? அடுத்து பாடலை அடி பிறழாமல் எழுதுக. இதுவும் நீங்கள் தான் வீட்டில் எழுதணும். ஓகேவா? குட். கற்பவை கற்ற பின் பகுதியை நாம் நிறைவு செய்துட்டோம். அடுத்த பகுதிக்கு செல்வோம். மதிப்பீடு.
மதிப்பீடு என்பது வினாவிடை பகுதி என்பது அனைவருக்கும் தெரியும். முதலாவதாக படிப்பும் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. வனப்பு இச்சொல்லின் பொருள் டேஷ். அ அறிவு, ஆ பொறுமை, இ அழகு, ஈ சினம். வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. மீண்டும் ஒரு முறை. வினா எண் 1. வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. 2. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ நன்கூட்டல் ட்ரென்றல், ஆ நன்று கூட்டல் என்றல், இ நன்றே கூட்டல் என்றல், ஈ நன்றே கூட்டல் என்றல். ஆக நன்று என்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். மீண்டும் ஒரு முறை. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். அடுத்ததாக வினா எண் 3. என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ என்று உரைத்தல், என்று உரைத்தல், இ என்ற உரைத்தல், ஈ என்று உரைத்தல். என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல். இ ஆப்ஷனில் இருக்கக்கூடியதான் விடை. மீண்டும் ஒரு முறை. என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல். ஓகே, வெரி குட். அடுத்தாக 4. கண்ணுக்கு அழகு டேஷ். ஆ வெறுப்பு, ஆ பொறுமை, இ இரக்கம், ஈ பொறாமை. கண்ணுக்கு அழகு இரக்கம். நாம் தற்போது சரியான சொல்லை தெரிவு செய்துட்டோம். அடுத்த பகுதிக்கு செல்லலாம். ஆ பொறுத்துக. பொறுத்துகளை 5 மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துலாம் வாங்க. 1. கண்ணுக்கு அழகு, கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். 2. காலுக்கு அழகு, இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். 3. ஆராய்ச்சிக்கு அழகு, நாட்டு மக்களை வருத்தாமை. 4. இசைக்கு அழகு, பிறரிடம் சென்று கேட்காமை. 5. அரசனுக்கு அழகு, இரக்கம் காட்டல். பார்க்கலாமா? நம்ம பாடலையும் பாடலுடைய பொருளையும் தெளிவாக படிச்சுட்ருக்கோம். அதன் மூலமாக நாம் இப்போ சரியாக பொருத்திடுவோன்ற என்னுடைய மாணவர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. வாங்க பொருத்திடுவோம். முதலாவதாக கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு எது? ஆமாம், இரக்கம் காட்டல். அடுத்ததாக காலுக்கு அழகு, பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு, இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். 4. இசைக்கு அழகு, கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். 5. அரசனுக்கு அழகு, நாட்டு மக்களை வருத்தாமை. மீண்டும் ஒரு முறை பொறுத்துக. கண்ணுக்கு அழகு, இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு, பிறரிடம் சென்று கேட்காமை. 3. ஆராய்ச்சிக்கு அழகு, இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். 4. இசைக்கு அழகு, கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். 5. அரசனுக்கு அழகு, நாட்டு மக்களை வருத்தாமை. ஓகே, வெரி குட். அடுத்த பகுதிக்கு செல்லலாம். பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. 1. கண்வனப்பு, எண்வனப்பு. அடுத்தாக கேட்டார், வாட்டான். மீண்டும் ஒரு முறை. கண்வனப்பு, எண்வனப்பு, கேட்டார், வாட்டான். அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையளிக்க. பகுதி வினாக்களுக்கு விடையளிக்க. 1. வினா எண் 1. கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு இரக்கம் அழகு. மீண்டும் ஒரு முறை. வினா எண் 1. கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு இரக்கம் அழகு. 2. காலுக்கு எது அழகை தருகிறது? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகை தருகிறது. மீண்டும் ஒரு முறை. வினா எண் 2. காலுக்கு எது அழகை தருகிறது? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகை தருகிறது. 3. இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசையே கேட்போர் நன்று என சொல்வது இசைக்கு அழகு என கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை. வினா எண் 3. இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? இசையே கேட்போர் நன்று என சொல்வது இசைக்கு அழகு என கூறப்படுகிறது. அடுத்ததாக வினா எண் 4. அரசனுக்கு அழகை தருவது எது? அரசன் தன் நாட்டு மக்களை வருத்தாமல் பிறர் புகழ்ந்து கூறுவதே அரசனுக்கு அழகை தரும். வினா எண் 4. அரசனுக்கு அழகை தருவது எது?
அரசன் தன் நாட்டு மக்களை வருத்தாமல் பிறர் புகழ்ந்து கூறுவதே அரசனுக்கு அழகை தரும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் தற்போது வினாக்களுக்கு விடையளிக்க பகுதியை நிறைவு செய்துவிட்டோம். அடுத்ததாக சிந்தனை வினா. சிந்தனை வினா. சிந்தனை வினா நம்மை சிந்திக்க தூண்டும் வினா. ஆகவே நம்முடைய சிந்தனைக்காக என்ன வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும்? அதாவது நம்ம பிறர் பாராட்டணும் அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும், என்ன மாதிரியான பண்புகள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இதுதான் சிந்தனை வினா. இந்த சிந்தனை வினாவை ரொம்பவே சூப்பராக சிந்தித்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசிரியருடைய கருத்தை தெரிவிக்கிறேன், கவனிங்க. பொறுமை, வாய்மை, அஞ்சாமை, கல்லாமை, விருந்தினரை அகமகிழச் செய்தல், அதுதான் விருந்தோம்பல் பண்பு. அடுத்தவருக்கு இரக்கம் காட்டுதல் ஈகை, பெரியோருக்கு மதிப்பளித்தல், பொறாமை கொள்ளாதிருத்தல், கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது, பேராசை கொள்ளாமை போன்ற நற்பண்புகள் நம்மிடம் இருப்பின் பிறர் நம்மை பாராட்டுவர். அதாவது நம்ம எப்படியெல்லாம் இந்த பண்புகளை வெளிப்படுத்துகிறோமோ அதை போல் பிறர் நம்மளை தெளிவாக பாராட்டுவாங்க அப்படின்றத சில பண்புகளை மாணவர்களுக்காக இங்கே வழங்கியிருக்கோம். ஓகேவா? நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இந்த சிந்தனை வினா பகுதிக்காக நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த பகுதி என்னுடைய மாணவர்களுக்கான வினா பகுதி. அதாவது பருவம் 3 முதல் நாம் மாணவர்களுக்காக கமெண்ட் செக்ஷனில் விடைகள் தெரிவிக்கும்படியாக சில வினாக்களை வழங்கியிருக்கிறோம். இன்று முதல் பாடம் என்பதால் ஒரு வினா மட்டும் மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது. அதாவது சிறு பஞ்ச மூலம் நூலின் மூலம் கூறப்படும் கருத்துக்கள் எத்தனை? ஆ 3, ஆ 5. இந்த வினாவிற்கான சரியான விடை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும் மாணவர்களின் பெயர்கள் அடுத்த வீடியோ பதிவின் மூலம் தெரியப்படுத்தப்படும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். லைக் அவர் வீடியோ, ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பாடத்தை பகிர்ந்திடுவதன் மூலம் அவர்களும் பயனடைவார்கள். மேலும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.